நிறைய இருக்குது. திருமணத்திற்கு வெளியேயான உறவுகளில் பால்வினை நோய்கள் ஏகப்பட்டது வரும். நிறைய பேர் அது வராதுன்னு நம்புகிறாங்க, ஆனால் வரும். ஏன் அப்படின்னா அவங்க வெளியே எத்தனை பேரோட வச்சுக்கிறாங்க, அதாவது 2 பேர் மட்டுமே உறவு வச்சுக்கிறாங்க அப்படின்னா எந்த நோயும் வராது. அவங்களுக்கு வெளியே எந்த தொடர்பும் இல்லைன்னா, இவர் வெளியே உறவு வச்சுக்கிறாரு, அந்த பெண்ணுக்கு அவங்க கணவருக்கு எத்தனை பேர் தொடர்பு, இப்படி ஒரு செயினாக இருக்கும்போது பால்வினை நோய்கள் HIV தொற்று இந்த செயினில் ஒருத்தருக்கு வந்தால் செயினில் இருக்க எல்லாருக்கும் வந்துடும். ஸோ ஒருத்தர் தவறான உறவில் ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு பால்வினை நோய் வந்ததுன்னா அந்த செயினில் உள்ள எல்லாருக்கும் வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நேரம் நாங்கள் பார்க்குறோம். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, இப்போது மசாஜ் பார்லர் போகிறாங்க, இல்லை வெளிநாடு போகிறோன்னு சொல்லிட்டு தாய்லாந்து மாதிரி நாடுகளுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒரு செக்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு ஏதோ ஒரு கல்ச்சர், அது ஒரு இடத்த பார்க்க போகிற மாதிரி அங்கே போய் மசாஜ் பார்லர் போகிறது, செக்ஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு இயல்பான ஒரு பழக்கமாக மாறிடுச்சு. அங்கே போயிட்டு அவருக்கு ஒரு பால்வினை நோய் வந்ததுன்னா அந்த செயினில் இருக்க அவர் மனைவி அவருக்கு எல்லாருக்கும் வந்துடும், எங்கெங்கெல்லாம் லிங்க் இருக்கும். அதனால் கணவன் மனைவிக்கு நீங்கள் நேர்மையாக இருங்க, வெளியே யாரோடையும் உறவு வைத்து கொள்ளாமல் இருங்க, சுய இன்பம் பண்ணலாம் 2 பேருமே.